நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறனால கதை வருது இல்லை. வணக்கம் அண்ணா. என்னன்னு சொன்னால் உறவுகளுக்கும் வணக்கம். இது வந்து இந்த உதவி தார அண்ணாண்டி அம்மாவும் அப்பாவும் சரியா. இவர்தான் இப்போ அதில் சாமான் எனக்கு தெரியாது. வேண்டாண்டு நன்றியப்பா நன்றியப்பா. நல்ல ஒரு பிள்ளை அவர், நல்ல அண்ணா. என்னை வந்து இந்த உதவியை கொண்டு நன்றிகள் ஒன்றா கேட்டது செய்யறிகள் ஒன்று. நான் வந்து இவ்வளோத்துக்கு எனக்கு ஆதரவு கிடைக்கும் மட்டும் தெரியாது தானே. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. முன்னுக்கு வருவீங்க ரெண்டு பேரும். ஓகே 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 இருக்கா அண்ணா ஆடியா. இவன் வந்து அந்த அண்ணாண்ட அம்மாவும் அப்பாவும் இந்த உதவி தந்தது இவேண்ட மகன் தான். வணக்கம் உறவுகளே. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கிளிநொச்சியில் நிற்கிறேன். கிளிநொச்சி வந்து கோவிந்தங்கடை சந்தின்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு அண்ணாண்ட கடைக்கு வந்த நாங்கள். என்ன இதுன்னு சொன்னால் 20 பொதி கொடுக்குறோக்கு கிளிநொச்சியில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாரம் போகிறோம். சீலண்ணான்ற உதவி உண்டு. இங்கே வந்து அவர் வந்து 20 பொதி வந்து கொடுக்குறவங்களை சொல்லிடுறேன். அது வந்து நான் இங்கே தான் எடுக்க போகிறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். வாங்க இவன் கடையின் சில சாமான்கள் விலைகள் வித்தியாசங்கள் இதோட இருக்கா பார்ப்போம். நான் வந்து இந்த கடையின் முதலாவது இந்த கடை எங்கே இருக்கு என்னன்ற வந்து அவரை இருக்கா சொல்ல சொல்கிறேன். அவருக்கா தெரியப்படுத்துங்க அவரோட தெரிய கடை. இந்த கடை வந்து மருத நகர் கிளிநொச்சி கோவிந்தாடு சந்தையில் இருக்குது. டிப்போவில் வந்து வரும்போது 1 கிலோமீட்டர், டிப்போவில் இருந்து வரக்குள்ள 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே, கோவிந்தங்கடை சந்தின்னு சொல்கிறதான். இதில் இன்னும் ஒரு விஷயம்னு சொல்ல போகிறேன். சில சாமான விலைகளை வந்து வெளி விலைக்கு மிஞ்சால விலைகளுக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து முதல் வந்த உடனே பார்த்தேன் ஐங்கர் கொடுத்தவேன். ஐங்கர் ஒரு ஆளுக்கு கொடுத்தவேன். எங்கட இடத்த வந்து 1050 ரூபா. சரி, மிஞ்சி போனாலும் 1050 ரூபாய்க்கு எங்கட இடத்த எல்லாம் இங்கே வேண்டுறேன்னு சொன்னால் 60 ரூபா காசு மிச்சம் இருக்குது. அதுக்காண்டி எங்களோட இடத்துலேருந்து வந்து வேண்ட சொல்லல இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியப்படுத்துகிறேன். வந்து 990 ரூபா. வேறு சாமான்கள்ட்ட விலைகள் எல்லாம் நான் பார்த்தேன் நிறைய விலை குறைவாக தான் வைக்கணும். இது வந்து என்னையும் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகும். இந்த கடைக்காரருக்கும் ஒரு நல்ல விஷயம் அமையும்ன்றக்காண்டி தான் நான் வந்து இதை கதைக்கிறேன். நன்றி மக்களே. மற்ற கடையோருக்கா காட்டுறேன் பாருங்க. அப்படியே இது ஒரு கடை மாசி கருவாடு வந்துருக்கா? வந்துருக்கா? ஓகே, அண்ணன் இருக்கா? அப்படியே பாண்ண இருக்கா? இது வந்து இப்பதான் வந்ததா? நல்லம். இது வந்து மாசி கருவாடு. மாசி கருவாடுன்னு சொல்கிறதாம். இது வந்து ஒரு இன்போர்ட் வெளிநாட்டு பக்கம் ஏற்றுமதி என்றாலும் ஓகே. இப்படி இருக்கான்னு பாருங்க, பொருள் தானே. ரைட், ஓகே ஓகே. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் காட்ட போகிறேன். எங்கட சாமான் கட்டி வச்சிருக்கு தானே என்ன? ஓகே, எங்கட சாமான் ரெடி ஆயிட்டுது. இது வந்து சின்ன கடை இல்லை, பெரிய ஒரு ஸ்டோர் தான். பார்க்க முன்னுக்கு சின்னனா இருக்கு. நான் சீரியஸாக நம்ப இல்லை இது முன்னுக்கு சின்னனா இருக்காது. இது வந்து சாமான் உங்களுக்கு எல்லாம் இது காட்டினான். சகல தேவையான சாமானும் வச்சிருக்கணும். அரிசி இதில் இருந்து இருக்கு. ஓகே, அது இருக்கு. இங்கேயும் வச்சிருக்கு எங்களுக்குரிய சாமான். இதை ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கு. இவர் கண்ண காட்ட. ஓகே ஓகே, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இது வந்து என்னன்னா சமபோசாவா? சமபோசா சத்துள்ள ஐட்டம். சத்துள்ள சமபோசான்னு சொல்கிறேன். இல்லை, என்ன ப்ரைஸ் கொடுக்குறியா? அடித்த பிரைஸ்ல இருந்து எல்லாம் 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அடித்த. இப்போ இதில் இருக்கிற அடித்த விலையில இருந்து கழிச்சு தானா கொடுக்கணும். வாரம் பொருவா அவர் கோவிக்க மாட்டேறானே. இது வந்து 420 ரூபா அடிச்சிருக்கு. 400 ரூபாய்க்கு தருவினமா சமபோசா. 420 ரூபா அடிச்சிருக்கு. 20 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். 20 ரூபா கழிச்சு கொடுக்கணும். பலசரக்கு சாமான்ல பெரிய அளவு லாபம் பெறாது. நல்ல விஷயம் அண்ணா, நல்ல விஷயம். அரிசிகள் எல்லாம் என்ன என்ன மாதிரி கூட இது
எல்லாம் நல்லா கொஞ்சம் வரையலாம். நம்ம எல்லாம் பண்ணி ஒரு 55. உங்களோட ரைஸ் விலை அப்படி தானே? வெங்காயம் இப்போ தான் வந்துடுறாங்கண்ணே. வெங்காயம் எல்லாம் வந்துருக்கு. மெயினான இப்போ இது இதாண்டேக்குள்ள வந்து கண்டிப்பாக விலையில தான் இது பண்ணி கொடுக்கணும். ஓகே. வெங்காயம் வந்து 170 ரூபா. டிரான்ஸ்போர்ட் வசதியும் செய்து தெரியணும் மக்களை. வந்து வாகனம் இப்போ நான் இது கொண்டு போகிறோக்கு ஆட்டோ இல்லை வாகனம் எதுவும் பிடிப்போம் 2 காய்ச்சி அப்ளை சொல்லியிருக்கேன். பிரச்சனை இல்லை. தங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி வாய்ப்பிருக்காண்டு. இது அவைண்ட வாகனம் தான். இது வந்து இந்த கடைக்கார அண்ணாக்கடை வாகனத்தில் தான் இந்த சாமானும் ஏற்றப்படுது. ஓகே. இந்த இதை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த விட்டுட்டேன். இது வந்து கொப்பியும் ஒவ்வொன்று கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு இல்லை ஒரு ஒரு பொதிக்கு 10 கொப்பியும் 10 கொப்பியுமா? 3 பேனையும் ஒரு பொதிக்கு 10 கொப்பி வருதா? அடடியா. இதெல்லாம் நான் பிளான் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயமா. 10 கொப்பியும் 3 பேனையுமா? சரி 3 பேனா 10 கொப்பி. நான் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்றேனப்பா இந்த வேலை திட்டத்தைய. கண்டிப்பாக இந்த வேலை திட்டம் வந்து நான் கொஞ்சம் என்னை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்தும் நினைக்கிறேன். நன்றி உறவுகளே. நன்றி அண்ணா.